இந்த குளம்தான் எங்களோட உயிர். இது எப்பவுமே இப்படித்தான் அழகா இருக்கணும். என்ன அப்பு, உனக்கும் இந்த குளம்தான் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இந்த குளத்தை மூடிட்டு இங்க ஒரு பெரிய ஃபேக்டரி கட்ட போறேன். எனக்கு பணம் தான் முக்கியம். ஐயோ, எங்க குளத்தை யாரோ அழிக்க பாக்குறாங்க. நான் இத விட மாட்டேன். என்ன கொடுமை இது! குளம் முழுக்க விஷமா மாறிடுச்சே. பாவம் இந்த மீன்கள். இந்த பாக்டீரியால தான் எல்லாமே நாசமா போகுது. தம்பி கவின், இந்த தண்ணிய குடிச்சு ஊரே நோயால கஷ்டப்படுது. என்னவாவது செய்பா. அப்பு, நம்ம இப்படியே இருந்தா ஊரே அழிஞ்சிரும். நம்ம எதிர்த்து நின்னுதான் ஆகணும். நண்பர்களே, இந்த குளம் நம்மளோட சொத்து. ஒரு பேராசக்காரனுக்காக இத நாம இழக்கலாமா? எல்லாரும் வாங்க, பாக்டீரிய மூடுங்க, எங்க குளத்தை காப்பாற்றுங்க. என்ன இது? இந்த சின்ன பையன் ஊரே ஒன்னா திரட்டி கூட்டிட்டு வந்துட்டானே. இப்ப என்ன பண்றது? இந்த பாக்டரி மக்களுக்கு தொந்தரவா இருக்கு. இப்போதே இத நான் சீல் வைக்கிறேன். பாத்தியா அப்பு, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்ததால தான் இன்னைக்கு நம்ம குளத்தை மீட்க முடிஞ்சது. பாரு அப்பு, நம்ம குளம் திரும்பவும் பழையபடி அழகா மாறிடுச்சு. இயற்கையை காப்பாத்துங்க நண்பர்களே. அடுத்த சாகசத்துல உங்களை பார்க்கிறேன். பாய். இயற்கை நமக்கான சொத்து அல்ல, அது நம்முடைய உயிர். நாம் இயற்கையை நேசித்தால் அது நம்மை எப்போதும் காக்கும்.